அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து புதுசாக இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சட்டம் படிக்கலாம் வாங்க. இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய லா லெக்சர்ஸ் இதில் வந்து பண்ணலாம். எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரியான ஹெல்ப் எல்லாம் வந்து நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ பேசிக்லி வந்து சட்டம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நிறைய பேருக்கு. அண்ட் அதுக்கான கைடன்ஸ் வந்து நம்ம வீடியோ ஆன்லைனில் பார்த்தோன்னா அதிகமான தமிழ் லெக்சர்ஸ் இல்லை. அப்படி இருந்தாலும் இது வந்து டீட்டெயிலாகவோ ஹெல்ப்ஃபுல்லாகவோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால நான் இதை பண்ணுறேன். எனக்கு வந்து இது 2 காரணங்களால் இப்போ இந்த டைமில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொரோனா, ஒரு பேண்டமிக், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இப்போது கொரோனா டைமில் நம்மளால் காலேஜுக்கு போக முடியல, செமினார்ஸ் வருது, கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கு. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு சாப்டர் எடுத்து அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் நான் சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து எடுத்த உடனே அப்படியே புக் எடுத்து வச்சு நம்ம படிக்க போகிறதில்ல. பேசிக்காக நம்ம வந்து சில விஷயங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்டரி இதனால சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன் பாருங்களேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சட்டம் படிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சப்ப எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 13 இயர்ஸ் ஆகியிருந்தது. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. நான் ஒரே ஒரு டிகிரி தான் படிச்சிருந்தேன். அப்போ என்னோடய பிரதர், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன் எல்லாருமே என்னை செம்மையாக என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரவே இல்லை. நான் வந்து ஒரு டைமும் வந்து ஐயோ நம்மளால் முடியுமா, நம்ம 13 வருஷமாக வந்து நம்ம படிக்கலை, எழுதலை, நம்ம பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ போய் படினா எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருந்தேன். ஆனால் நான் படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு துறையாக இது மாறிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு செய்யக்கூடாதுங்க, இஷ்டப்பட்டு செய்யணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட். ஸோ லாவை பொறுத்தளவில் நம்ம ஃபேக்ட், எவிடன்ஸ், ப்ரூஃப் இதெல்லாம் பேசும்போது ஃபஸ்ட்டு ஃபேக்ட், இந்த படிப்புக்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதை செய்யும் பொழுது இது எனக்கான துறையா, இதை நான் விருப்பப்படுறேன்னா, இல்லை தெரியாமல் நம்ம அதில் போய், இப்போ நான்லாம் வந்து உண்மையிலே எனக்கு இது வருமானு தெரியாமல் தான் நான் போனேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அண்ட் செகண்ட் திங், ஐ வாண்ட் டு டூ இட். நான் அதில் பெஸ்ட்டாக இருக்கணும். நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அதில் நான் பெஸ்ட்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் வச்சுருந்ததுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. அதிகமாக நம்ம ரெஸ்பான்சிபிளாக எப்போ இருப்போம்னா கொஞ்சம் பயம் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மளால் இது நல்லா செய்ய முடியுமா, செய்ய முடியணும் ஆனால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிறைய நோட்ஸ் எடுத்தேன், எக்ஸ்ட்ராவும் வந்து நான் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டேன். அதனால் வந்து ஐ ஹவ் பிகம் பெஸ்ட். என்னோட இதில் வந்து பெஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி நான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கேன்ற ஒரு இது இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. அந்த தைரியத்தில் தான் இப்போ உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு செஷனாக தான் நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா திஸ் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் ஒரு டீச்சிங் அண்ட் இது எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நோபடி நோஸ் எவ்ரிதிங். எல்லாருக்குமே வந்து சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. எல்லாருக்கிட்டையும் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஸோ கமெண்ட் போடும்போது பார்த்து போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மேக்ஸிமம் எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ டைம் இருக்காது, ஏன்னா நானும் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஸோ இப்போ நாம் செஷனுக்குள்ளே போகலாம். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இப்போது நான் என்னோடய எக்ஸாம்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அந்த ஒரு இதில் பண்ணுறேன். இப்போது நாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லீகல் மேக்சிம்ஸ். அதாவது நிறைய இந்த சட்டத்தில் இந்த சட்டம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீகல் மேக்சிம்ஸ். இப்போ லெக்ஸ் ஃபோரி, ஆப் இனிஷியோ, இந்த மாதிரி டக்குன்னு ஒரு வேர்டுனா அது புரியாது. அது புரியறதுக்கு நம்ம டிக்ஷனரி வாங்கி பார்க்கலாம். சட்டத்துறைக்கான தனியாக ஒரு டிக்ஷனரி இருக்குது. பட் ஸ்டில் நாம் வந்து அந்த லீகல் மேக்சிம்ஸ்க்கு யூஸ் டு இட் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது லீகல் கொட்டேஷன்ஸ். அதாவது சட்ட பொன்மொழிகள். எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த துறைக்கான ஒரு முக்கியமான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னுங்கிறது என்னோட எண்ணம். ஸோ அதனால் நான் வந்து இப்போ சட்ட பொன்மொழிகளோட முதல்ல இந்த செஷனை ஆரம்பிக்க போகிறேன். எப்பயுமே என்னோடய செஷனில் கண்டிப்பாக இந்த சட்ட பொன்மொழிகள் அதோடு தான் நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சட்ட பொன்மொழி என்னன்னு பார்ப்போம். பேசிக்காக நம்ம ப்ரொஃபஷனை மட்டும்தான் நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நோபல் ப்ரொஃபஷன் உன்னதமான ஒரு வேலை, உன்னதமான ஒரு துறை. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு டீச்சர்கிட்ட, ஒரு அட்வொகேட் கிட்ட, 3 பேர்கிட்ட மட்டும்தான் ஏன் பிள்ளைய நல்லா பார்த்துக்குங்கன்னு டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க.
டாக்டர்கிட்ட வந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சார், எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்க சார்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்குறது டாக்டர்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா அட்வொகேட் கிட்ட தான் அதை செய்வாங்க. நீங்கள் வந்து இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனில் பணம் சம்பாதிக்க முடியும். நல்லா நீங்கள் வந்து ஃப்ளூவண்ட்டாக இருக்கீங்க, வெல் டு டூவாக இருக்கீங்க, வெல் வேர்ஸ்டாக இருக்கீங்க, நல்லா படிக்க வருது, நல்லா எழுத வருது, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, நல்லா செக்ஷன்ஸ் எல்லாம் தெரியுது, நல்லா ஆர்கியூ பண்ண முடியுது, டிராஃப்ட் பண்ண முடியுது, எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தாலும் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் எந்த ஒரு துறைக்கும் மனித நேயம், ஹியூமனிட்டி. ஏன்னா இந்த உலகத்தையே நம்ம வெல்லணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஹியூமனிட்டி. அது இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு அதிகமாக வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பணம் வாங்கிட்டு தான் ஒரு கிளைண்ட்டுக்காக வேலை செய்ய போகிறோம். அட்லீஸ்ட் அந்த பணம் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப குறைவாக இருக்குங்க. எத்தனையோ பேர் வந்து ஏமாந்து போய் அழுது, இப்போது ஒரு மேக்ஸிமே இருக்குது, இதுவே இருக்குது, கொட்டேஷனே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் ஜெயிச்சார்னா நான் ஜெயிச்சேன்னு சொல்லுவார், தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிளைண்ட் கிட்ட போய் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்லுவார். இதில் இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ்னஸ், இந்த மாதிரி வந்து வெற்றி மட்டும் என்னோடது, தோல்வி உன்னோடது, இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிளைண்ட் நம்மளை நம்பி வராங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ, நம்ம பணம் வாங்கிக்கிறோம், என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ஹியூமனிட்டி டு த எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நீங்கள் காமிக்கணும்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் அந்த நேரத்தில் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொன்மொழிகள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பொன்மொழிகள் 2 சொல்கிறேன்னு சொன்னேன். சட்ட பொன்மொழிகள் தான் நான் சொல்ல போகிறேன். லா இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன். நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, லாயர்ஸ் வந்து லாயர்ஸை மட்டும்தான் நோபல் ப்ரொஃபஷன், டீச்சர்ஸ்க்கு அப்புறம் சொல்கிற ஒரு இது ப்ரொஃபஷன். ஏன்னா ரொம்ப உன்னதமான சேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணமும் சம்பாதிக்கலாம், புண்ணியமும் சம்பாதிக்கலாம். சேவை மனப்பான்மையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள். சேவைனா நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் டூ சேரிட்டி. யாருமே சேரிட்டி எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுறத ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட வராங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்ண பாருங்கள். டோன்ட் லீவ் தெம் டு லாஸ்ட். அவங்கள வந்து அவங்களுடைய கேஸை வந்து இழக்க வைக்கிறதுக்கோ இல்லை தோக்க வைக்கிறதுக்கோ நம்ம எதையும் செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் நம்மளோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை அதில் ஃபாலோ பண்ணணும். அது அடுத்தது. Second, precedent though it be evidence of law is not law in itself. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் முரே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரசிடென்ட்னா என்ன, முன் தீர்ப்பு முறை, அதாவது முன்னாடி கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள், இதுதான் பிரசிடென்ட் சொல்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த முன் தீர்ப்பு முறை சட்டத்தின் சாட்சியமாக இருப்பினும், இந்த முன் தீர்ப்பு முறை சட்டத்தின் சாட்சியமாக இருப்பினும் அதுவே சட்டமாகாது. முன் தீர்ப்பு முறைங்கிறது சட்டத்திற்கான ஒரு சாட்சி, அப்படியும் ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் அதுவே சட்டம் கிடையாது. பிரசிடென்ட் இஸ் நாட் லா, இட் இஸ் அன் எவிடன்ஸ் ஆஃப் லா. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து முன் தீர்ப்பு முறைன்றது வந்து ஒரு எவிடன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து செஷனுக்குள்ளே இப்போ முக்கியமான டாபிக், அதாவது நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இதுக்கு நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆக்டையும் நீங்கள் எடுத்துக்கும் போது அதோட பேக்ரவுண்ட், நேச்சர், அப்ளிகபிலிட்டி இது 3த்தையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்லேயுமே நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் எழுதுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் எழுதும் போது என்ன எழுதுவீங்க, இன்ட்ரொடக்ஷன். அந்த ஆக்டை பற்றியோ இல்லை அந்த செக்ஷனை பற்றியோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் மேலே வந்து பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த லாவோட பேக்ரவுண்ட், அந்த ஆக்டோட பேக்ரவுண்ட், நேச்சர், அப்ளிகபிலிட்டி இதை நாம் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் திஸ் மேட்டர்ஸ் அ லாட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட பேக்ரவுண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேக்ரவுண்ட் முஸ்லீம் ரூல் அப்போ வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க. அண்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப பார்க்க போகிறது இல்லை. பட் நமக்கு எப்படி வந்தது இந்த லா, எப்போ கோடிஃபை ஆச்சு, எப்போ இதுக்குன்னு ஒரு லா இயற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம இதை பார்க்குறோம். இந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது, டியூரிங் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா தேர் எக்ஸிஸ்ட் நோ கோடிஃபைட் லா. முஸ்லீம் ரூலில் வந்து ஒரு கோடிஃபைட் லா இல்லை ரிலேட்டிங் டு லா ஆஃப் எவிடன்ஸ். அதாவது எவிடன்ஸ் லாக்கு ரிலேட்டடாக எந்த ஒரு கோடிஃபைட் லாவும் முஸ்லீம் பீரியடில், முஸ்லீம் ரூல் பீரியடில் இல்லை. There exist customs and usage as provided in Muslim law.
அதுக்கப்புறம் தான் முஸ்லீம் லாவில் இதுக்கான பழக்க வழக்கங்கள், கஸ்டம்ஸ், யூசேஜ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்பட்டுச்சு. ஆன் பேசிஸ் ஆஃப் விச் த மேட்டர்ஸ் வேர் டிசைடட். இதை பின்பற்றி தான் நிறைய விஷயங்களை முடிவு பண்ணாங்க. முஸ்லீம் லாவில் இதுக்கான கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ரூலில் இல்லை, முஸ்லீம் ரூலில் பேக்ரவுண்ட் இல்லை. நோ கோடிஃபைட் லா, no codified law for evidence act. நோ கோடிஃபைட் லா. அதுக்கப்புறமா முஸ்லீம் லாவில் வந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ், முஸ்லீம் லாவில் வந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜால் இதை வச்சு நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணி they have decided. இது இந்த விஷயங்கள், இந்த எவிடன்ஸ் மூலியமான விஷயங்களை ரிலேட் பண்ணி they have decided. முஸ்லீம் லாவில் இருந்து தான் அந்த கஸ்டம் அண்ட் யூசேஜ் அதில் இது ரிலேட் பண்ணிட்டு they have decided matters. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் வந்து பேக்ரவுண்ட் பேசிகிட்டு இருக்கோம். என்னடா இவங்க சொல்கிறதையே ரிப்பீட் பண்ணி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எப்பயுமே ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக ரெண்டு வாட்டி 3 வாட்டி கேட்கும் பொழுது மைண்டில் வந்து நல்லா பதியும். அதனால தான் நான் வந்து ஒரு வாட்டி இங்கிலீஷில் படிக்கிறேன், இன்னொரு வாட்டி தமிழில் சொல்கிறேன், திரும்பவும் அதை ரிலேட் பண்ணி நான் பேசுகிறேன். சரிங்களா? முஸ்லீம் ரூல் அப்போ கோடிஃபைட் லா, இதுக்கு எவிடன்ஸ் ஆக்டுக்கு கிடையாது. முஸ்லீம் லா அண்ட் முஸ்லீம் லாவை இது பண்ணி கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ரிலேட் பண்ணி they have started taking decisions on this. இதுதான் இதோட பேக்ரவுண்ட். இது ஃபஸ்ட்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் தான் இதை கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் ரூல், பிரிட்டிஷர்ஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பிரிட்டிஷர்ஸ். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு பேக்ரவுண்டே இல்லை. முஸ்லீம் ரூலில் வந்து இதுக்கு எந்த கோடிஃபைட் லாவும் இல்லை. அதுக்கப்புறம் முஸ்லீம் லாவை பேஸ் பண்ணி அதோட கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜில் நம்ம வந்து ரிலேட் பண்ணி பல டெசிஷன்ஸ் எடுத்தாங்க. அண்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுங்கிறது ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பீரியடில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனது. 1872 அதில் தான் வந்தது. அதனால அந்த ஆக்ட் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. எப்பயுமே ஆக்டோட இருக்க இயர் வந்து இட் இஸ் அந்த இயரில் தான் அது வந்தது, ஆர் யூசேஜ்க்கு வந்தது அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ அடுத்தது, இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? பேக்ரவுண்ட்றது ஹிஸ்ட்ரிங்கிறதுனால நம்ம ரொம்ப டீப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. சும்மா இன்ட்ரடக்ஷன் எழுதுறதுக்கு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆக்டோட நேச்சர் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆக்டோட நேச்சர் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் நாட் exhaustive in nature. இதோட நேச்சரை பற்றி தானே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பாருங்கள், இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் இன் நேச்சர். அதாவது இட் டஸ் நாட் இன்க்ளூட் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இதில் எல்லாமே ஒன்றிணைந்து இருக்கிறது, இல்லை வந்து எல்லாமே உட்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்ச எல்லாமே இன்க்ளூடடான ஒரு விஷயம் கிடையாது. இந்தியன் எவிடன்ஸ் இஸ் lex fori. அதாவது lex fori is a legal maxim, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியன் எவிடன்ஸ் இஸ் lex fori அப்படின்னா, lex foriங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்குள்ளே நம்ம இருக்கோம், அங்கே ஒரு ரூல் ஆர் லா அப்ளை பண்ணப்படுதுன்னா அந்த கண்ட்ரிக்கு என்ன ரூலோ என்ன லாவோ அதுதான் அங்கே அப்ளை ஆகும். இப்போ நம்மளோட இந்தியன் லாவை எடுத்துகிட்டு போய் நம்ம பாகிஸ்தானில் பண்ண முடியுமா, அப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே தான் அந்த லாவை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இட் இஸ் lex fori. அதனால் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்னது, அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியான லா பொறுத்து தான் இட் கேன் பி அப்ளிகபிள். இட் இஸ் பார்ட் ஆஃப் லா ப்ரொசீஜர். இது சட்டத்தின்
நடைமுறைக்கு ஒரு பகுதியாக இருக்குது, நடைமுறையும் ஒரு பகுதியாக இருக்குது. இட் இஸ் பார்ட் ஆஃப் லா ப்ரொசீஜர். பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, 3 பாயிண்ட் நம்ம எழுதியிருக்கோம். இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் இன் நேச்சர். இந்தியன் எவிடன்ஸ் இஸ் லெக்ஸ் ஃபாரி. மூணாவது, இட் இஸ் பார்ட் ஆஃப் லா ப்ரொசீஜர். ஸோ 3 விஷயங்கள் நம்ம நேச்சர், இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ஓட நேச்சரை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த 3 பாயிண்ட்ஸ் இதை நான் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன், நீங்கள் எழுதுறவங்க எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் நேச்சரில். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ஓட நேச்சரில் 3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். என்னென்ன? இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் இன் நேச்சர், இந்தியன் எவிடன்ஸ் இஸ் லெக்ஸ் ஃபாரி, மூணாவது இட் இஸ் பார்ட் ஆஃப் லா ஆஃப் ப்ரொசீஜர். 3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் இன் நேச்சர். இப்போ லெக்ஸ் ஃபாரி மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது இதற்கு முன்னால் நடந்த அத்தனை டிரான்சாக்ஷன்ஸ், பிஃபோர் எவ்வளோ டிரான்சாக்ஷன், எத்தனை ஓல்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருந்தாலும் இந்த ஆக்ட் எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கிறது தான். அப்போது இதோட நேச்சரை பார்த்தீங்கன்னா இது 1872க்கு முன்னாடி நடந்த அத்தனைக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட் ஓட நேச்சர். ரெட்ரோஸ்பெக்டிவ், இட் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் இன் நேச்சர் அப்படிங்கிறது இதுக்கு அதான் அர்த்தம். இதுக்கு முன்னால் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் அது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இட் இஸ் அன் அட்ஜஸ்டிவ் லா. ஸோ 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அட்ஜஸ்டிவ் லா. இப்போ அதுக்கு அடுத்தது அப்ளிகபிலிட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ 5 பாயிண்ட்ஸ் நேச்சரில் நம்ம பார்த்தோம். இப்போ அப்ளிகபிலிட்டி, நார்மலாக அப்ளிகபிலிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே இருக்குன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஆல் ஓவர் இந்தியா, பட் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதோட அப்ளிகபிலிட்டி. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா இட் இஸ் அப்ளிகபிள், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ செக்ஷன் 1 அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தோம், நேச்சர் பார்த்தோம், அப்ளிகபிலிட்டி பார்த்தோம். இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல நம்ம செக்ஷன் 1 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ஓட செக்ஷன் 1 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்ளிகபிலிட்டி அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதோட கண்டினியூஷன் இப்போ இங்கே பார்க்குறோம். It extends to whole of India except the state of Jammu and Kashmir. It applies to all judicial proceedings in or before any court. அதாவது வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் சில ஆக்ட் வந்து பொருந்தும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸில் சில ஆக்ட் பொருந்தும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கோட எல்லா பார்ட்டுக்குமே பொருந்தும். அதுதான் இட் அப்ளை டு ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இன் ஆர் பிஃபோர் எனி கோர்ட். அதாவது எனி கோர்ட், பிஃபோர் எனி கோர்ட், ஒரு மஜிஸ்ட்ரேட் முன்னாடியோ இல்லை ஒரு கோர்ட் முன்னாடியோ நடைபெறக்கூடிய அத்தனை சம்பவங்களிலும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தும். அதுக்கப்புறமா கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸில் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் எது எதுக்கெல்லாம் பொருந்தாதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? எது எதுக்கெல்லாம் பொருந்தாதுன்னா இந்த ஆக்ட் டஸ் நாட் இன்க்ளூட், பொருந்தாது. எதுக்கு? கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீஜரில் எந்தெந்த இதுக்கு பொருந்தாது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆக்ட், இதில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை நம்ம அப்ளை பண்ண முடியாது. செகண்ட், இந்தியன் நேவல் டிசிப்ளின், இங்கேயும் இந்த ஆக்டை நம்ம அப்ளை பண்ண முடியாது. டிசிப்ளின் ஆக்ட், இந்தியன் நேவல் டிசிப்ளின் ஆக்ட். மூணாவது இந்தியன் நேவி கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸில் வந்து இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாது, டஸ் நாட் இன்க்ளூட். நீங்கள் பாருங்கள், நம்ம எதை படிக்கும் பொழுதும் இன்க்ளூடட் எது, டஸ் நாட் இன்க்ளூடட் எது, இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட், இதுக்கும் பொருந்தாது. ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட்லேயும் எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தாது, இன்க்ளூட் ஆகாது. இந்தியன் நேவி
ஆக்டுக்கும் வராது, இந்தியன் நேவல் டிசிப்ளின் ஆக்டுக்கும் வராது. ஸோ அடுத்தது, இட் டஸ் நாட் அப்ளை ஃபார் அஃபிடவிட்ஸ். இது நீங்கள் பார்த்து எழுதிக்கிங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோடைய செக்ஷன் 1 பார்த்துட்டு இருந்தோம். செக்ஷன் 1 அப்ளிகபிலிட்டி பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீஜர்ஸில் எங்கெல்லாம் இது அப்ளை ஆகாதுன்னு பார்க்கணும். முக்கியமாக நம்ம பார்த்தது என்னன்னு பாருங்கள், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் பிஃபோர் எனி கோர்ட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் விச் ஷுட் ஹேப்பன் பிஃபோர் எனி கோர்ட், அப்போது வந்து இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள். ஆனால் சில கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீஜர்ஸில் இது இன்க்ளூட் ஆகாது, அப்ளை ஆகாது. அதில் தான் நம்ம அந்த ஆர்மி ஆக்ட், இந்தியன் நேவல் டிசிப்ளின் ஆக்ட், நேவி ஆக்ட் இதெல்லாமே பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட். இப்போ 4வது பார்த்தீங்கன்னா இது இட் டு நாட் அப்ளை டு அஃபிடவிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் டு நாட் அப்ளை டு அஃபிடவிட்ஸ். இட் டு நாட் apply to affidavits. So இது 4th பாயிண்ட் வந்து இது வந்து அப்ளை ஆகாது. எதுக்கு? அஃபிடவிட்ஸ்க்கு அப்ளை ஆகாது. அதுக்கப்புறமா வந்து it does not apply any procedure before any arbitrator. It does not apply any procedure before arbitrator. அதாவது before any court applicable, before any arbitrator not applicable. ஆர்பிட்ரேட்டர்ஸ் முன்னாடி பண்ற எந்த ஒரு ப்ரொசீஜர்லையும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகாது. ஸோ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் வந்து நாம் ஆல்ரெடி வந்து எனி ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் கோர்ட் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளிகபிள் பார்த்தோம். அப்போ அந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த ஒரு டெஃபினிஷனும் ப்ரொவைட் பண்ணப்படல. ஸோ நம்ம எதுலேருந்து ஹெல்ப் எடுத்துக்க போகிறோம்னா செக்ஷன் 2I சிஆர்பிசியில் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அப்படிங்கிறது ஆல் ப்ரொசீஜர்ஸ் இன்க்ளூட். என்னென்ன ப்ரொசீஜர் இன்க்ளூட் ஆகும்னா, பிஃபோர் எனி ஆஃபீஸர் டேக்ஸ் ஆன் ஓத்ஸ் லீகலி அத்தரைஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அதாவது லைக் எனி ஆஃபீஸர் ப்ரொசீடிங்ஸ் takes on legal oath with who is legally authorized. அவர் முன்னாடி இப்போ ஒரு லீகலி அத்தரைஸ் பண்ணப்பட்ட ஆஃபீஸர் முன்னாடி நாம் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அங்கே டிஃபைன், அதாவது அப்ளை ஆகுது. இட் மீன்ஸ் எவிடன்ஸ் ஆக்ட் டஸ் நாட் அப்ளை டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ். இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ்க்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகாது. இட் வில் ஒன்லி அப்ளை ஃபார் ஜுடிஷியல் ப்ரொசீடிங். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்க்கு மட்டும்தான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகுது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜருக்கு அப்ளை ஆகாது. இதை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எனி ப்ரொசீடிங் பிஃபோர் எனி கோர்ட் which is a judicial procedure, Indian Evidence Act is applicable. ஸோ இப்போ அடுத்த செஷனில் நாம் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே புரியும் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன டிஃபர் ஆகுதுன்றதை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். வந்து ஓரளவுக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட இன்ட்ரடக்டரி பார்ட்டை வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இப்போ நானும் இதான் ஃபஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் நான் சுத்தமாக பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. நான் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அதிக டைம் இல்லை. நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸாம்ஸ்க்காகன்றதுனால தான் நான் சொன்னேன். பட் நான் சில கமெண்ட்ஸ் பார்ப்பேன். என்னால் முடிஞ்சதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் டீசெண்டான கமெண்ட்ஸ் போடுங்க. நிச்சயமாக தவறுகள் இருந்தால் நான் திருத்திக்கிறேன். இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் மூலமாக சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு மீ ஆல்சோ. உங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் எல்லாருமே மேக்ஸிமம் இப்போ இங்கிலீஷில் தான் வந்து
எழுதிட்டுருக்கோம் இந்த லா இதை பொறுத்தளவில். ஸோ தமிழில் அதிகமாக ரொம்ப இதுவாக உரையாட முடியாது. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த அளவில் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம எக்ஸாம் டைமை நெருங்கிட்டு இருக்கிறதுனால நான் தினமும் ஒரு 1 or 2 வீடியோஸ் கூட போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் இது ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். ஸோ எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.